அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் வந்து விஜய் காவேரியோட காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன நம்ம எதிர்பார்த்தோமோ அது நடக்கலை அப்படின்னாலும், ஆனால் விஜய் கிட்ட காவேரி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதான். ஆனால் விஜய் காவேரி கிட்ட என்ன பேசினார் அப்படிங்கிறதான். விஜய் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, வெண்ணிலா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சுங்க, இது உங்களுக்கு தோணுச்சா என்னன்னு சொல்லுங்கள். அவர் இங்கே காட்டி நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா காவேரி அப்படின்றத விஜய் சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியல, சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் சொல்லியிருக்காரா என்னென்னு, அந்த ரிங்கு மேட்ரு பெருசாக வருமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ விஜய் சொல்லலை அப்படின்னா அந்த ரிங்கு மேட்ரு பெருசாக வருமோ அப்படின்னு சொல்லி தோணுது நிச்சயமாக. அதுக்கப்புறமா வந்து அதை சுற்றி அந்த ராகினி இருக்காங்களே, அவங்க வந்து இந்த மாதிரி காவேரிக்கிட்ட வந்து ரிங்குலாம் போட்டு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க, விஜயும் வெண்ணிலாவும், உனக்கு விஜய் சொல்லலையா அப்படின்ற மாதிரி அதாவது காவேரியை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான வேலையை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. எதுக்கு உங்களுக்கு தோணுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ மதுரை போகிறார் இல்லையா விஜய், மதுரை போனால் 2-3 நாள் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ மாமி வந்து ஒரு 6-7 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குள்ளே இந்த வில்லன் கேட்டகரியெல்லாம் வந்து காவேரி எங்கனையாவது ரோட்டில் பார்த்து பேசி அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அப்போ காவேரி வந்து விஜய் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்காம அவங்க வந்து விஜய் விட்டு விலகி போகிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, காவேரி வந்து அடிக்கடி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து தனியாகவே வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க ஒரு தடவை 2 தடவை சொல்லலை, நிறைய தடவை வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க. இப்போ டைலாக் ரைட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிக்கடி ஏன் இந்த டைலாக்கை வந்து காவேரிக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, தனியாக வாழ்வாங்க குழந்தையோட, யாருக்கிட்டையும் சொல்லாமல் அப்படின்னு சொல்ல வராங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காவேரி பக்கம் இருக்கிறதுனால காவேரிக்கு ஏன் இந்த டைலாக் அடிக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு ரைட்டர்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. நிறைய இடத்துல காவேரி என்ன சொல்லியிருக்காங்க, நான் தனியாக இருந்துப்பேன், எனக்கு இப்போ வந்து குழந்தை இருக்குது. இப்போ டிவின்கிட்ட கூட அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டைலாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு போகிறதுனால காவேரியை வந்து இந்த மாதிரி வில்லனுகள்லாம் வந்து காவேரியை வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணி ஏதாவது தேவையெல்லாம் பேசி இந்த ரிங்கு மேட்ரு கொஞ்சம் பெருசாக வருமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த மோதிரம் போட்டால் நான் அவள் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோதிரம் போட்டேன் அப்படின்னு அப்போது ஒரு ஸ்டோரி சொன்னார் இல்லையா, அதை அப்போ சொல்லியிருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா சொல்லியிருந்தாருன்னா காவேரி எனக்கு எப்போது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் வந்து சொன்னாரா என்னன்னு சொல்லி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதை வந்து வில்லனுங்க கொண்டு வரப்போ வந்து காவேரி அதை பழச ஞாபகத்தில் வச்சு, எனக்கு தெரியும் ஏற்கனவே விஜய் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் காவேரி வந்து இப்போ பேசுகிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க பயத்தோடு இருக்கிறதுனால அந்த வெண்ணிலா என்ன முடிவு எடுப்பா அப்படின்னு ஒரு இதில் இருக்கிறதுனால இந்த ரிங்கு மேட்டரை கொஞ்சம் பெருசாக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம். ஆனால் இந்த ரிங்கு மேட்டர் தவிர்த்து அந்த ரிப்போர்ட்டு வேறு வாங்காமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டு வேறு. அது என்ன பெரிய சம்பவம் வரப்போதோ ஒன்றும் தெரியல, பார்ப்போம். அடுத்தடுத்து மகாநதியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்து 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 நாளுக்குள்ளே காவேரி மனசை ஏதாவது மண்டையை கழுவி விட்டுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலங்க. நிஜமாகவே அதுதான் தோணுது எனக்கு. அது வந்து 10 நாள் அப்படிங்கிற டைம் வந்து ஏன் சொன்னாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. 10 நாள்னு சொல்லும்போது எனக்கு அப்போ உடனே ட்ரிக்காச்சு, ஏதோ சம்பவம் பண்ண போகிறாங்க, காவேரிக்கு சுற்றி போகுது விஜய் இல்லாத டைமில் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா?